வானில் வந்த மேகங்களெல்லாம் இன்று இருக்காது. இன்று வந்த சோகங்களெல்லாம் நாளை நம்மை தொடராது. இதுதான் வாழ்க்கை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேறவே முடியவில்லையே என்று புலம்பும் உனக்கு ஏன் முன்னேற முடியவில்லை என்ற விஷயம் உனக்கு புரிகிறதா? இவைகளால் தான் உன் வாழ்வில் நீ எதை செய்தாலும் உன்னால் முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். முதலில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காதே. உன் மனது என்ன நினைக்கிறது, நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். உன் வாழ்க்கைக்கு எது செய்தால் நல்லது என்று நீ விரும்புகிறாயோ, எதை உன் மனம் நினைக்கிறதோ அதை தீர்க்கமாக முடிவை எடுத்துவிட்டு செய்துவிடு. செய்யும் பொழுது இது நல்லதாக வருமா வராதா என்ற கேள்விக்குறியோடு இருக்காதே. செய்ய ஆரம்பித்தவுடன் நிச்சயமாக இது நல்ல வழியில்தான் அமையும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு நீ எடுத்து வைத்த செயலை செய்து முடி. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி மட்டும்தான் உன்னிடம் இருக்கும். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு இருக்காதே. அனைத்திற்கும் நான் இருக்கிறேன். எதை நோக்கி நாம் செல்கிறோம், அந்த பாதை சரியான பாதை என்பதை முடிவு எடுத்துவிட்டு தீர்க்கமான முடிவோடு உன் பயணத்தை ஆரம்பி. போராடி போராடி வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையின்கான அர்த்தம் மிக தெள்ள தெளிவாக புரியும். அப்பொழுதுதான் மனமும் நிம்மதியாகவே இருக்கும். முயற்சி செய்து அது தவறான போன செயல்களை மனதார ஏற்றுக்கொள். ஏனென்றால் அந்த தவறுதான் உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழியாகவும் அத்தனை அறிகுறியாகவும் இருக்கும். தவறு செய்தால்தான் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தவறு செய்துவிட்டோமே, இனி வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்று நீ ஒரு நிமிடம் சிந்தித்தால் கூட உன்னால் அடுத்த வாழ்க்கைக்கான அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. எனவே தவறு செய்துவிட்டால் அந்த தவறை மாற்றி எப்படி வெற்றி காண வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக அடுத்த தோல்வி உனக்கு வராமல் நீ பார்த்து கொள்ளலாம். வெற்றியை மட்டுமே பெற்று மகிழலாம். தோல்வியே வெற்றிக்கான முதல் வழி. சிக்கல் வந்துவிட்டதே, நம் வாழ்க்கையில் போராட்டங்கள் சூழ்ந்து இருக்கிறதே என்று வாழ்க்கையை நீ வெறுத்துவிட்டால் பின் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. மற்றவர்களுக்காகவும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். எனவே எது வந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு போராடு. ஆழமாக சிந்தனை செய்து உன் பாதை சரியான பாதை எது, அந்த பாதையில் சென்றால் நம் வாழ்வு நன்றாக இருக்குமா இருக்காதா என்று 1000 தடவை யோசித்து பின் உன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்தவுடன் மற்றவர்கள் ஏதாவது சொல்கிறார்களே என்று எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்க முயலாதே. நீ வைத்த அடி
நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த அடியை எடுத்து வை. அப்பொழுது நீ தடுக்கி விழும் சூழல் வந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. எந்த தடங்கல்கள் உன்னை சூழ்ந்தாலும், எந்த தடைகள் உன்னை நெருங்கினாலும் அதை அனைத்தையும் தகர்த்து எறியும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உன் சகோதரனாக, சகோதரியாக, அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். நீ தவறான பாதையில் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உன்னை கைப்பிடித்து இழுத்து சரியான பாதையில் நான் திருப்பி விடுவேன். நீ எதையுமே மனதில் குழப்பிக் கொள்ளாமல், எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி வைக்காமல் முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை அடையலாம். வெற்றி என்னும் கனியை என்னோடு சேர்த்து அழகாக ருசிக்கலாம். பிரச்சனை வந்துவிட்டால் அதிலிருந்து பயந்து ஒதுங்கி வருவதை விட அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி சமாளித்தால் அதுவே உன் வாழ்க்கையை நீ மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற தைரியமும் உன் மனதில் தானாகவே வந்துவிடும். உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். அந்த அற்புதத்தை நிகழ்த்த நான் இருக்கிறேன் என்று தீர்க்கமான மனநிலையோடு எப்பொழுதும் சாயிராம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்து அதிசயங்களையும் நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். இதுவரை போராட்டத்தோடும் கஷ்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் எல்லாம் இனி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் மாறப்போகிறது. நீயே எதிர்பார்க்காத வண்ணம் பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளாமல், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு, நம் கையில் நம் சாயப்பா நல்லதை மட்டுமே சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக இரு. நீ எதிர்நோக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நான் முடிவு கட்டி விடுகிறேன். என் திட்டப்படிதான் இது நாள் வரை உன் வாழ்வில் எல்லாம் சுபமாக நடந்தது. இனியும் எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கும். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எந்த தீங்கும் நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ பதட்டமோ உன் மனதில் வேண்டாம். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான சந்தோஷம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு நீயே வருந்திக் கொண்டிருக்கிறாய். ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார். எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும்.
நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேகம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார், காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து உன் கைகளை என் முன் நீட்டினாலே போதும். நீ கேட்காதது அனைத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்படி என்மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல்
அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்கப் பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா, அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே, உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும், நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். என்னை முழுவதுமாக நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையே இல்லை. எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ எதை செய்தாலும் சரி, எதை பேசினாலும் சரி, எதை யோசித்தாலும் சரி, அனைத்தும் எனக்கு தெரியும் குழந்தையே. பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகப் போகிறது. உன் விதி ரேகையை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்துக்கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற 2 பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து
நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல், என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் முடியாது. பிள்ளையே, நிகழ்கால வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமானது. உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அது உன் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே. நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடலாம். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உடனே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை பரிபூரணமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மிக ஆனந்தமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது திகழும். என்னை தேடி என் சாயப்பா வந்திருக்கிறார். அவர் என்னுடன் இருக்கும் பொழுது நான் எதற்காக அனைத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதிற்கு அது ஒரு புதுவிதமான புது தெம்பு கிடைப்பதை நீயே உணர்வாய். நீ இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டமான இந்த நிலைமையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே. எதையுமே என்னால் சாதிக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவன் எப்பொழுதும் நம் பக்கத்தில்தான் இருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள். எதற்குமே வீணாக உன் மனதை குழப்பிக் கொண்டே இருக்காதே. உறவினர், தாய் தகப்பர் யாராக இருந்தாலும் அவர் நம்மை கைவிட்ட போதிலும் உன் சாயப்பாவாகிய நான் எந்த பொழுதும் எந்த நொடியும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான்.